ஏங்க அவன் ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. இப்போ அவன் ஊருக்கு ஒரு காலேஜ் ஓபன் பண்ணிட்டான். இந்த நேரத்துக்கு ஏற்ற சரியான வீடியோ. எப்படி ஒரு ஒர்த்தே இல்லாத பர்சன் ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சராகவும் யூடியூபராக ஆகிறான்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளால நல்ல கண்டென்ட்டை ஆதரிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு ஒர்த்தே இல்லாத வீடியோ இல்லை கோமாளித்தனமாக இல்லை சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல் ஆகாத வீடியோ போடும்போது அவர் அப்படியே இக்னோர் பண்ணோன்னா அந்த ஒரு வீடியோவோட அவர் லைஃப் போயிடும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி அவரை ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆக்கி வைரல் ஆக்கி நிறைய வீடியோ போட வச்சிருக்கோம். இதை தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ் அண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவரை போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவி சேனல்ஸில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அண்ட் ஆல்சோ சினிமாவில் நடிக்கிறாங்க. இது வந்து அவங்க தப்பு இல்லை, நம்ம தப்பு. நம்ம தான் நல்ல கண்டென்ட் ஆதரிக்காமல் இந்த மாதிரி கண்டென்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்ற பேரில் பாப்புலர் ஆக்கி விட்டுறோம். அப்புறம் அவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஐயோ ஒருத்தே இல்லாத பர்சன் இவங்கள போய் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் எடுக்கலாமா, எவ்வளோ டேலண்டான பீப்புளாக இருக்காங்கன்னு நாமளே கும்பிட்றோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நல்ல கண்டென்ட்டை இனிமேல் ஆதரிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணிங்கனாவே நிறைய நல்ல யூடியூபர்ஸ் போவாங்க. ஸோ இது என்னோட கருத்து. உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.